யார் இந்த தரப்பு? ஸ்மார்ட்டா லவ் பண்றது. மனசு வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? 1 கிலோ அரிசி வாங்க முடியுமா? இல்ல உடம்பு சரியில்லை ஊசி போட முடியுமா? வாழ்றதுக்கு பணம் தாண்டா முக்கியம். இன்னொரு பக்கம் காதல் என்பது கரைந்து கிடப்பு. காதலுக்கு பணம் தேவையில்லை சார், மனசு இருந்தா போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெல்கம் டு நீயா நானா. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். தனியாக உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸ்மார்ட் லவ் பற்றி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஒரு பொண்ணை பிடிச்சிருந்துச்சு, நான் உங்ககிட்ட இந்த விஷயங்கள் இல்லாதனால நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். வாட் ஆர் தட்? சொந்த வீடு இல்லன்னு வேணாம்னு சொல்லிட்டேன் சார். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. இது வீடு இருந்தா தான் கல்யாணம் பண்ணுவியா? இவர் வந்து ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணுறேன்னு சொல்லி லவ் பண்ணியிருக்காரு போல. நீங்க லவ் பண்றேன்னு சொன்னீங்களா ஃபர்ஸ்ட்? ஆமா சார். சரி, அப்புறம் வந்து அந்த பொண்ணுக்கு வீடு இல்லை அப்படின்னு தெரிஞ்சு கழட்டி விட்டுருக்காரு. நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது சொந்த வீடு இல்ல. அவாய்ட் பண்ணிட்டேன். ஒரு வீடு கட்டி வச்சிருக்கேன்னு சொல்லு, அதான் வாழ்க்கைக்கு உதவும். இதுக்கு பேர் லவ்வே இல்லை. உங்களுக்கு லவ்வே இல்லன்ற அப்புறம் என்னங்க? அரேஞ்ச் மேரேஜில் வந்து வரதட்சணை கேட்பாங்கல்ல, அது மாதிரி இருக்கு. நீங்க 100 பவுன்ல பொண்ணு கட்டிக்கிட்டீங்கல்ல, எனக்கு 25 தானா, பாக்கி 75 வந்தாதான் நான் தாலியை கட்டுவேன். சரி, நம்ம உழைச்சி வீடு கட்டுவோம் அப்படிலாம் இல்லாமல் ஒரு வீட்டுக்காக எதுக்கு அந்த பொண்ணை கழட்டி விட்டாருன்னு தெரில. இல்லம்மா, அந்த ஆள் உழைப்ப நம்பாம அதிர்ஷ்டத்தை நம்பி சோம்பேறியா இருப்பார் போல இருக்கு. அவன் வந்து நல்லா சம்பாதிக்கிறானான்னு சொல்லி பாப்பேன். அதெல்லாம் இல்லைங்க. இல்ல அவன் எனக்கு ப்ரொபோஸ் பண்ண உடனே அவனோட நேம்லயே வந்து எனக்கு ரிலிஜன் தெரிஞ்சிடுச்சு. அவன் ஹிந்து ரிலிஜன். சொல்லு மாட்டு ரவி. ஐயோ, அந்த பையன் சொன்ன நேம் வச்சு அவன் மாட்டு ரவியா இல்ல வெறும் ரவியா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க போல. ரவி இல்ல, ரெவி. ரெவியா? இது வந்து சிம்பிளா யார் வேணா கெஸ் பண்ணலாம். சாரி கடுங்கரா, நீயுமாடா? சாரி. அவன் கிட்ட வேற ஏதாச்சும் திறமை இருக்கணும். லைக் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ஆர்வம் ஜாஸ்தி சார். லெமன் இன் தி ஸ்பூன், மியூசிக்கல் சேர். அது ஒண்ணும் இல்ல, இந்த பொண்ணு ஒருத்தரை லவ் பண்ணணும் அப்படின்னா சில வித்தைகள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் போல. ஓ, குரலி வித்தையா? ஆமா, நம்ம நண்பர் கலை மாதிரி. சரி, நம்ம நண்பர் அஜித் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போலாம். ஏசுநாதர் மாதிரியே நிக்கிறேன். நம்ம நண்பர் கலை மாதிரி ட்ரெஸ் போட்டு டான்ஸ் பண்ணீங்க அப்படின்னா இது மாதிரி பொண்ணு உங்களை லவ் பண்ணும். ஊர்ல எத்தனையோ பசங்க அழகா இருக்காங்க, ஏன்டி இவனை போய் லவ் பண்ற? புள்ளிங்கோட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்க. இவர் யார் தெரியுமா? பிரபல சீட்டிங் சாம்பியன் குரங்கு குப்பன். மூஞ்சி பார்த்தா ரொம்ப நேரமா எதையோ அடக்கி வச்சுட்டு அவஸ்தைப்படுற மாதிரி தெரியுது. எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருந்துச்சு, ஆனா நான் வந்து அவன் கிட்ட வந்து எதுவுமே சொன்னதில்லை. ஏன்னா வந்து அவன் என்னோட கேஸ்ட் கிடையாது. ஃப்ரெண்ட் என்ன ஜாதி? என்ன சாதியா இருந்தா என்ன புள்ள? லவ் பண்றதுக்கு 2 மனசு போதாதா? அதனால மட்டும்தான் நான் வந்து இந்த பையனை பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு வெறியில இருந்தேன். ஒரு வெறி வருமா? வெறியா? என்னப்பா சொல்ற? பொண்ணு நல்லா சம்பாதிக்கிற பையனா, கெட்ட பழக்கங்கள் இல்லாத பையனா, நல்ல பையனா? நல்ல பையன். நான் எல்லா விதத்திலும் சரியான ஆளா இருந்தோம். ஏன் என் மேல உனக்கு லவ் வரல? எனக்கு ஒரு கான்கிரீட் ரீசன் சொல்லு நந்தினி. என்னதான் நல்ல பையனா இருந்தாலும் அவன் கீழ் ஜாதியா இருந்தா அந்த பையனை லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ ஒரு நாசர். உன் மேல ஒரு பொண்ணுக்கு எப்படி லவ் வரும்? அதுவே ஈக்குவல் கேஸ்ட் ஆறதுக்கு மேல இருந்தா அவன் வந்து பொறுக்கியா இருந்தாலும் அவனை லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அவர் குடிகார அயோக்கிய பொம்பளை பொறுக்கியாவே இருக்கட்டுமே, அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இந்த பையனை பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு வெறியில இருந்தேன். இது மாதிரி பேசுறது வந்து உங்க ஃபேமிலி சொந்தக்காரங்க அவங்களுக்கு பெருமையா இருக்கலாம். போதும் தான், நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்திட்டேன். நம்ம ரத்தம் தான் நிரூபிச்சிட்டா. ஆனா இதை பாக்குற மக்கள் பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி இருக்கு, எப்படி பேசுது பாரு அப்படி சொல்லுவாங்க. என்னதான் படிக்க இந்த ஜாதி பத்தி போக மாட்டேங்குது பாரு. நல்ல வேலை, அந்த பையன் எப்படியே தப்பிச்சிட்டான். நாம என்ன செய்யணும்? மரியாதை ஒதுங்கிக்கணும். உனக்கு ஊருக்குள்ள வர பொண்ணு கிடைக்கலையா? ஜாதி வந்து லவ்ல மட்டும் இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப்லயும் பாக்குறாங்க. ஒரு டைம் வந்து நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப சொல்றான், நீ வந்து இந்த கேஸ்டா இருந்தா நான் உன் கூட பழகிருக்க மாட்டேன் அப்படின்னு. எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றிய, அசிங்கமா இருக்குடா. இந்த மாதிரி பேசவும் கடுப்பாயிருச்சு. அடிச்சு மண்டகண்டால உடைச்சிருவேன். ஜாதி பார்த்தால பழகுறேன் நானே. அண்ணன் கேலி ஜாதி வரை பிடிச்சு வெளியாச போட்டுக்கற இப்பதான் புரியுது. அதே மாதிரி தான் சில ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறோம் அப்படின்னா அங்கே உள்ள வயசானவங்க, தம்பி நீங்க என்ன ஆளுங்க புரியலையா? என்ன ஜாதி? மனுஷ சாதி. இது மாதிரி உள்ளவங்களை வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. இதெல்லாம் வந்து நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இல்ல கேஸ்ட் பார்த்து பழகுற நிறைய பேர் நம்ம கூடவே இருக்காங்க. அவங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன், ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கேட்டுக்குங்க. எந்த ஜாதியா இருந்தாலும் எல்லாரும் சாப்பிடுறது வந்து இப்படிதான். எல்லா சாதிக்காரனும் வாய் வழியா தான் திங்கணும், வேற வழியா திங்க முடியாது. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. அடுத்து ஒரு அறிவாளியை பார்க்கலாம்.
முரட்டு பீஸை பார்த்துட்ட இப்போ ஒரு முட்டா பீஸை பாரு. ஸ்கூலில் ஒரு பொண்ணை பார்த்தேன். அது வந்து என் தங்கச்சிட்ட கேட்டேன், இது வந்து நம்ம ஜாதியான்னு கேட்டேன். இந்த எண்ணத்தை மாத்துக்க, இல்லைன்னா நீ அவ்வளவுதான். இது வந்து நம்ம ஜாதி தான், நல்ல பொண்ணான்னு கேட்டேன். நல்ல பொண்ணு அப்படின்னு. நான் ரொம்ப நல்ல பொண்ணு, எக்ஸ்பிரஷன்ல தெரியுமல. என் தங்கச்சிட்டே சொன்னேன், இந்த பொண்ணை நான் லவ் பண்றேன், அந்த பொண்ணை போய் சொல்லு அப்படின்னேன். ஸ்கூல் பொண்ணை பார்த்து சேம் கேஸ்டான்னு பார்த்து உடனே லவ் வந்துருச்சு போல. இந்த பையில பாத்தியா 10 நிமிஷம் தான் பார்த்தானா, அதுக்குள்ள இடிக்குதுன்றான், பேதுங்கறான். என் தங்கச்சி சும்மா லாட்டு போக்குல சொல்றேன், எங்க அண்ணன் ஒன்று லவ் பண்றான். நம்ம அது அண்ணன், நீ தங்கச்சி, நல்ல ஃபேமிலி டிராமா. சரி நான் அப்படின்னா அவங்க அண்ணனை கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கா. கட்டிக்கிறேன். Many months later. லவ் பண்றேன்னு சொல்லிருந்தேன். அந்த பொண்ணு இப்போ என்ன வேண்டான்னு சொல்லிச்சு. நான் இப்போ இரும்பு கடை வச்சிருக்கிறேன், அதனால அந்த பொண்ணு என்ன வேண்டான்னு சொல்லிட்டு. சரி ஃபீல் பண்ணாதீங்க, விடுங்க. அதுக்கு ஒண்ணும் வேணாம், ஓகே. அந்த பொண்ணு நல்ல முடிவாக எடுத்திருக்கு. எடுத்த முடிவு நல்ல முடிவு. உன் ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. காதலிக்கும் போது ஜாதி பார்க்கலாமான்னு கேக்குறாங்க. எங்க வீட்டில் ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் நடக்கணும் வைங்களா, எங்க அண்ணன் தம்பியே என்ன ஒதுக்கி பார்ப்பாங்க. என்னங்க சின்ராசு என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு, சீக்கிரம் எடு. 4 பேர் நல்லா இருக்கிறது தான் சார் வாழவே. நம்ம 4 பேர் முன்னாடி வாழ்றோம். சைக்கிற பக்கம் நிப்ப 4 பேர் நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படி சொல்ற மாதிரி இருக்கு. 4 பேர் நல்லா இருக்கிறதா இருந்தா ஒரு உயிர் போறது தப்பு இல்லை. ஜாதி இல்லாம நான் எதுவுமே பார்க்க முடியாது. எனக்கு ஜாதி முக்கியம், எங்க குடும்பத்துக்கு ஜாதி முக்கியம். லைஃப்ல வந்து யாருக்கும் கெட்டது பண்ணாம நல்ல மனுஷனா வாழ்ந்தா அதுவே போதும். எதுக்கு இவ்வளவு ஜாதி வெறின்னு தெரியல. போதுமடா, ஜாதி வெறிய விட்டுட்டு இனிமேலாவது மனுஷன் மாதிரி நடந்துக்கடா. உங்கள் காதலின் திட்டம் என்ன? ஏர்ன் பண்ற salary வந்து அட்லீஸ்ட் ஒரு 50,000க்கு மேல கண்டிப்பா இருக்கணும். பெரிய ஜாப்ல இருக்கணும். அந்த பரதேசி மட்டும் என் கையில கிடைச்சா. அவங்களோட அசெட்ஸ் பார்க்கணும். கண்டிப்பா வந்து 2 crores ஆச்சு அசெட் இருக்கணும் அவனுக்கு. இல்ல ஏழை இப்படி பண்றியே. ஆமா எவ்வளவு வச்சிருக்க? ₹1.25 வச்சிருக்கேன். கண்டிப்பா வந்து 2 crores ஆச்சு அசெட் இருக்கணும் அவனுக்கு. அவன் ஆயிரக்கணக்கில் பணம் சேர்க்கறதே பெருசா இருக்கு, இதுல 2 கோடி. இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்லையா? இவங்களை மேரேஜ் பண்றவங்க நிலைமையை நினைச்சா பாவமா இருக்கு. அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீ எதுக்குடா இதெல்லாம் ஃபீல் பண்ற? இவங்க எல்லாரும் பேசுறத வச்சு பார்த்தா இது லவ்வே இல்லைன்னு தெரியுது. நாய் காதல். அவன் வந்து நம்ம ரிலிஜியனா சொல்லி பார்ப்பேன். 2 crores ஆச்சு அசெட் இருக்கணும் அவனுக்கு. சொந்த வீடு இல்லைன்னு வேணாம்னு சொல்லிட்டேன் சார். நீ வந்து உன் ஜாதியில கட்டிக்காதான் உன் லைஃப் நல்லா இருக்கும். காலங்கலிகாலமாய் போச்சு. அடுத்து வந்து இப்போ ஒரு ட்ரூ லவ் ஸ்டோரி பார்க்கலாம். பார்த்த உடனே ஷோ எனக்கு பண்ணவே தோணல. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் கொடுக்கவும் அப்புறம் தான் படிச்சு அப்புறம் தான் பண்ண ஆரம்பிச்சேன். நான் என்ன பேக்ரவுண்ட்? எதுவுமே பார்க்கல. அடுத்த நாள் ப்ரோபோஸ் பண்ணி ரிங் சேஞ்ச் பண்ணிட்டோம். 2 பேரும் ஒரே ரிங் போட்டுருப்போம். ஓ மேஜிக் மொமெண்ட் ஃபர்ஸ்ட் சைட் லவ். இப்போ திருமணத்தை யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? கண்டிப்பா நடக்கும், நடத்துவேன். பாபுவோட காதல் கண்டிப்பா ஜெயிக்கும். ஒரே காஸ்ட் இல்ல வேற ஒரே ரிலீஜனா? அவங்க தெலுங்கு, நான் தமிழ். ஒத்துக்க வைக்கணும். இந்த 2 ரத்தம் ஒண்ணா சேரும். அவர் தான் பிளாக் ஆனாரு, நீங்க எப்படி ஒத்துக்கிட்டீங்க? எனக்கு அவரை பார்த்தோன்னே சுத்தமா பிடிக்கல. உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. என்ன மாதிரி பசங்களை பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். அவர் சொன்ன விதம், அவங்க சொன்னாங்க, எனக்கு அவங்க சொன்னது பிடிச்சது. ஐ லப்பர் இருக்கா? கேஸ்ட் பார்த்தும் பணத்தை பார்த்தும் லவ் பண்ணவங்க நடுவுல இந்த லவ் வந்து எவ்வளவோ பெட்டர். இப்போ புரியுதா? எப்பவுமே காதல் அன்புக்கு தான் கட்டுப்படும். என்ன கேஸ்ட், நீ என்ன இது ஒன்னொன்னா கேட்டு நான் லவ் பண்றேன். அது வந்து ஒரு பிசினஸ் மாதிரி தான் அது இருக்கு. இவங்க சொல்ற மாதிரியே லவ்ல வந்துட்டு என்ன கேஸ்ட்னு பார்த்து லவ் பண்ண முடியாது. உன் ஃப்ரெண்ட் என்ன ஜாதி, அவங்க என்ன மதம், அவங்க கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறது. எமகம் பைக் எல்லாம் வச்சிருக்கே, அவன் ஷேர் ஆட்டோல வந்து ப்ரோபோஸ் பண்ணான். இதுக்கு பேர்லாம் லவ் இல்ல. மண்டல ஏறிச்சா. ஒரு அப்ளிகேஷன் உங்க கிட்ட கொடுக்குறேன், நீங்க எல்லாம் பண்ண என்னோட நேம், என்னோட salary, என்னோட caste இதெல்லாம் பண்ணிட்டு எல்லா பொண்ணு கிட்ட கொடுங்க. அதான் ஒவ்வொன்றா பார்த்து பண்றாங்க. இவங்க லவ் பண்றாங்களா இல்ல வேலைக்கு ஆள் தேடுறாங்களான்னு தெரியல. லவ் பண்றீங்களா இல்ல வாத்தியார் வேலைக்கு ஆள் எடுக்கறீங்களாடி? என்ன பொறுத்த வர 2 கேஸ்ட் இருக்கு. கடுங்கரா நீயுமாடா? பணம் இருக்கவன் மேல் ஜாதி, பணம் இல்லாதவன் கீழ் ஜாதி. துட்டு வேணும். இங்க நான் கீழ் ஜாதி அப்படின்னு சொன்னேன். பணம் இல்லாதவன் கூட ஒரு எய்ம் வச்சு கஷ்டப்பட்டு உழைச்சா கண்டிப்பா அவனும் மேல் ஜாதி ஆவான். பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா ஜாதி வந்து சாக்கடை மாதிரி. ஜாதி உங்களுக்கு சாக்கடை மாதிரி, எங்களுக்கு சந்தன மாதிரி. இதை பத்தி பேசுறதும் ஒண்ணு, சாக்கடை நோண்டது ஒண்ணு. கெட்ட ஸ்மெல்லு தான் வரும். பண்டிகள் கூட்டம் அதிகமாயிட்டதுனால அதுல சாக்கடை நாத்தம் அடிக்குது. ரெண்டும் வந்து மனுஷனா உருவாக்கின விஷயம் தான். அதான் ரெண்டுமே ஒண்ணு அப்படின்னு சொன்னேன். இந்த சாரிகரமா நிறுத்த யாரு கண்டுபிடிச்சவன்? மந்திர மோதிரம் கண்டுபிடிச்சாலும் மந்திரிமார் அதை கட்டியா பிடிச்சிட்டானுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். போங்கடா நீங்களும் உங்க சாரிகளை.